கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் ரட்சிப்பை குறித்த உபதேசம் என்கிறதான தலைப்பின் கீழாக 9வது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதற்கு முன்பதாக ரட்சிப்பு என்றால் என்ன என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். எது ரட்சிப்பு அல்ல என்பதை குறித்து நாம் பார்த்திருக்கிறோம். அது ரெண்டும் முன்னுரை மாதிரி. அதுக்கு பிறகு ரட்சிப்பில் நடைபெறுகிற சில படிகளை குறித்து நாம் பார்த்தோம். முதலாவது மனம் திரும்புதல், இரண்டாவது சப்ஸ்டிடியூஷன், ஒன்றிற்கு பதிலாக அப்படிங்கிற தலைப்பில், அடுத்தது சமாதானப்படுத்துவது, அடுத்தது பாவங்களை போக்குவது அல்லது பாவங்களை மன்னிப்பது, அடுத்தது மீட்பு, கடைசியாக கடந்த வாரத்திலே கணக்கில் வரவு வைப்பது, இம்ப்யூட்டேஷன் என்கிற 8 தலைப்புக்கு கீழாக நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய கனியற்ற வாழ்வை நீங்கள் நினைத்து வருத்தப்படாமல் இந்த செய்திகளை நீங்கள் திரும்பவும் கேட்டு எந்த விதத்திலே உங்கள் வாழ்விலே குறைவுகள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை தேடுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே ஒரு கனிவுள்ள வாழ்க்கையை நிச்சயப்படுத்தி தருவாராக. ஏனென்றால் நீண்ட காலமாக சபையின் ஐக்கியத்துக்குள்ளே வந்தாலும் வெறுமனே பாரம்பரியங்களின் அடிப்படையிலே அல்லது உலக வழக்கத்தின் அடிப்படையிலே ஒரு மதத்தை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருக்கிற போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கனிவுள்ள வாழ்வை நாம் எதிர்பார்க்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட முடியாது. ஆகவே நாம் நம்முடைய வாழ்வை நிதானித்து பார்த்து தேவன் பட்சமாய் திரும்பிவிட இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல், ரீஜெனரேஷன், ரீபர்த். இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் என்கிற அந்த விஷயத்தை நான் என்னுடைய செய்திகள்ல இடையிடையே நான் பேசியிருக்கிறேன். இருந்தாலும் இன்னைக்கு அதை மட்டுமே நம்முடைய கவனத்தில் கொண்டு நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய ஆவியை, ஆத்துமாவை உயிர்ப்பிப்பாராக. இந்த ரீஜெனரேஷன் சொல்லும்போது வேதாகமத்தில் 2 விதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று இண்டிவிஜுவல், தனிப்பட்ட விதத்திலானது. அதை குறித்து தீத்துவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் அவன் பெற்றிருக்க வேண்டிய, அவன் அனுபவிக்க வேண்டிய ஒரு மறுபிறப்பின் அனுபவம். நம்ம எல்லாரும் ஒரு தாய்க்கு பிறந்திருக்கிறோம். ஒரு சரீர பிரகாரமான பிறப்பை உடையவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையினாலும் தேவனுடைய ஆவியினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த மறுபிறப்பின் அனுபவத்திலேயே ஒரு மனிதன் புது சிருஷ்டியாக, புதிய ஜீவன் உள்ளவனாக மாற்றப்படுகிறான். இந்த தீத்து 3:5 தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மறு ஜென்ம அந்த வாழ்க்கையை குறித்து பேசுகிறது. ரீஜெனரேஷன் என்றும், ரீபர்த் என்றும், born again என்றும், spiritually alive என்றும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் அதற்கு சொல்லலாம். அடுத்தாற் போல ஒரு யூனிவர்சலாக ஒரு மறு ஜென்ம முழுக்கு அல்லது மறு ஜென்ம காலம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம், அதுக்கு முன்பதாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். தயவு செய்து இந்த வசனங்களை யாரும் இங்க வாசிக்க மாட்டாங்க. அவரவர்கள் உங்களுடைய வேதாகமத்தை திறந்து தயவு செய்து வேத வசனம் இப்படியா இருக்கிறதா என்பதை கவனிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம்
28வது வசனம். அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே, என்ன காலத்திலே? ஆமா, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே ஒரு மறு ஜென்ம காலம் என்று ஒரு காலத்தை குறிப்பிடுகிறார். அதை ரோமர் நிருபத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக தேவனுடைய சபை அடைய போகிற சரீர மீட்பை குறித்தும், அந்த சரீர மீட்பை தொடர்ந்து இந்த முழு உலகமும் இந்த இயற்கையும் ஒரு மறு ஜென்மம், மறுபிறவியை அடைய போகிறது, ஒரு புது சிருஷ்டிப்பை என்ன செய்ய போகிறது? அனுபவிக்க போகிறது. அதற்காக அவைகளும் காத்து கொண்டிருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ இன்றைய காலத்திலே தனிப்பட்ட விதத்திலே ஒரு மனிதன் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இன்னொரு காலத்தை சந்திக்க போகிறான். அந்த காலத்துக்கு பேரு மறுஜென்ம காலம், சரீர மீட்பின் காலம். அந்த காலத்திலே உலகம் அனைத்தும் இருக்கிற சகல சிருஷ்டிகளும் கூட என்ன செய்ய போகிறதா? ஆமா, திரும்பவும் தன்னுடைய மகிமையை அடைய போகிறதாம். அப்போ இந்த 2 காரியங்களும் வேதாகமத்திலே 2 விதத்திலும் திட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ முதல்ல மறுஜென்மம் முழுக்கு தமிழ் பைபிளில் எழுதியிருக்கிறபடி, அடுத்தது மறுஜென்ம காலம். அடுத்தது என்னது? மறுஜென்ம காலம். சரி, முதல்ல இந்த மறுஜென்மம் என்ன வாழ்க்கையில கொண்டு வருது அப்படிங்கறத பேசுறதுக்கு முன்னால இதனுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்? ஏன்னா அநேக நேரத்தில் ரட்சிப்பு அப்படின்னு சொல்லும் போது, நாங்கெல்லாம் 4 தலைமுறையா கிறிஸ்தவங்களா இருக்கிறோம், எங்கிட்ட வந்து நீங்க ரட்சிப்பு குறித்து பேசுறீங்க, யாரையாவது மற்ற மதத்தை சார்ந்தவரிடத்தில் பேசுங்கள் என்று அநேக கிறிஸ்தவர்கள் சொல்கிறார்கள். அதுல ஈரோட்டில் இருக்கிற கிறிஸ்தவங்க ரொம்ப பெக்குலியர். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க தாய் சபைக்கு போறோம்னு சொல்லுவாங்க. எந்த சபைக்கு போறோம்? ஆனா என் காதுல அது எப்பவுமே வேற மாதிரி தான் கேட்கும். அது ஏன்னு தெரியல, அவங்க அப்படிதான் சொல்றாங்க. ஆனா எனக்கு எப்படிதான் கேட்குது? வேற மாதிரி தான் கேட்குது. நல்ல கவனிங்க, இந்த ரட்சிப்பு என்பது தனி மனிதனின் அவசியம் என்பதை ஏனோ கரங்களில் வேதாகமத்தை வைத்திருக்கிற, பாரம்பரியங்களை பின்பற்றுகிற, மத சடங்காச்சாரங்களை பின்பற்றுகிற அநேக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரில் இருக்கிறவர்களுக்கும் தெரிவதில்லை. அப்போ நம்ம முதல்ல என்ன பார்க்க போறோம்னா, இந்த ரீஜெனரேஷன், மறுபிறப்பு, மறுபடியும் செழிப்பிக்கப்படுதல் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். ஐயா, நான் 5 தலைமுறையாக கிறிஸ்தவனாக இருப்பது தவறு ஒண்ணும் அல்ல. ஆனா இந்த ரிசல்ட் எல்லாம் இருக்குதா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம். அதாவது ஏதோ ஒரு சபையில ஒரு அங்கத்தினர் அட்டையில நான் போட்டு வச்சிருக்கிறேன், எங்களுக்காக ஜெபிப்பதற்கு ஒரு சபை இருக்கிறது, ஒரு ஆயர் இருக்கிறார், ஒரு போதகர் இருக்கிறார் என்று சொல்வது அல்ல. வேத வசனத்தின் அடிப்படையிலே மறுபடியும் பிறந்ததனுடைய விளைவுகள் இருக்கிறதா, அதனுடைய மேன்மைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். முதலாவது 3 விதத்திலே நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் வந்திருக்கும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னை குறித்தும் இப்படி எழுதுகிறார். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அப்போ முதலாவது மறுபடியும் பிறந்தவனுடைய சிந்தை, the new mind. எதுக்கானது? அது தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் அறிய வைக்கும். அது எதுக்கானது? சொல்லுங்க. முதல்ல என்ன மாற்றம் வருது?
கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளே உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை உண்டாகிறதுனால நாம் தேவனையும் தேவனுக்கு உரியவைகளையும் அறிய முடியும். முதல் காரியம். இரண்டாவது, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இங்கே இருதயம், நம்முடைய இருதயத்தில் என்ன ஊற்றப்பட்டிருக்கிறா? தேவனுடைய அன்பு. இந்த அன்பு எதற்காக? இந்த அன்பு இருந்தால்தான் தேவனையும் தேவனுக்கு உரியவர்களையும் நேசிக்க முடியும். ஒன்று யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அங்கே எப்படி வாசிக்கிறோம்? கொஞ்சம் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஒரே பிரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அப்போ அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்குமானால் என்னுடைய இருதயம் முதலாவது என்ன மாற்றம் வருது? சிந்தையில மாற்றம் வருது. நான் தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் அறிகிறேன். இப்பொழுது என் இருதயத்தில் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறதுனாலே நான் தேவனையும் தேவனுக்கு உரியவர்களையும் நேசிக்கிறேன். தேவனையும் தேவனுக்குரியவர்களையும் நேசிக்கிறேன். மூன்றாவதாக, அதே ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அங்கே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்கள். இங்கே ஒரு சித்தம் அல்லது விருப்பம், ஒரு புதிய விருப்பம் எனக்குள்ளே உண்டாகிறது. என்ன விருப்பம்? தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ளே, அந்த புதிய சிருஷ்டியின் மனிதனுக்குள்ளே உண்டாகி விடுகிறது. நல்ல கவனிங்க. முதல் என்ன சொன்னேன்? சிந்தை. முதல் என்னது? சிந்தை. அடுத்தது என்னது? இருதயம். அடுத்தது என்னது? சித்தம் அல்லது விருப்பம். அப்போ மறுபடியும் பிறந்த ஒரு மனிதனுக்குள்ள எங்கெல்லாம் மாற்றம் வருதுன்னா, சிந்தையில மாற்றம் வருது, இருதயத்துல மாற்றம் வருது, அவனுடைய விருப்பத்துல மாற்றம் வருது. வில் எங்க மாற்றம் வருது? விருப்பத்துல மாற்றம் வருது. அப்போ மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவன் தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் அறிந்திருப்பான். தேவனையும் தேவனுக்குரியவைகளையும் அறிந்திருப்பான். தேவனையும் தேவனுக்கு உரியவர்களையும் நேசிப்பான். தேவனுக்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்திருப்பான். தேவனுக்கு தன்னை என்ன செஞ்சிருப்பான்? அப்போ மறுபிறப்பு என்பது ஒருவேளை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அல்ல. ஆண்டவரே, நான் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று நான் ஜெபிக்க முடியாது. என்ன முடியாது? கவனிக்கிறீங்களா? நான் மறுபிறப்பு அடைய வேண்டும் என்று சொல்லி நாம் என்ன செய்ய முடியாது? ஜெபிக்க முடியாது. இந்த ஆண்டவரே நமக்கு கொடுக்கிற ஒன்று. ஆனால் இதை கொடுத்திருக்கிறார் என்றால் என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய சிந்தையில, என்னுடைய இதயத்துல, என்னுடைய சித்தத்துல மாற்றங்கள் வந்திருக்கும். மாற்றங்கள் என்ன செய்வோம்? ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கிறா? உங்களுடைய விருப்பத்துல மாற்றம் வந்திருக்கிறா? நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற விருப்பம் உடையவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் தேவனையும் தேவனுக்கு உரிய, அதாவது சபைக்குள்ள இருக்கிறவர்களையும் நேசிக்க வேண்டும் என்கிற அந்த அன்புடையவர்களாக இருக்கிறீர்களா? அதுல நாம் கவனமாக இருக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. அப்ப இந்த முதல் 3 காரியம் ரொம்ப பிரைமரியானது, முக்கியமானது. அடுத்தது இது இல்லாம இன்னும் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. என்ன? திரும்பவும் நீங்க யோவான் 1வது நிருபத்துக்கு உங்களுடைய கவனங்களை திருப்புவீர்களானால், மறுபடியும் பிறந்தவன் என்ன செய்வான்? சக சகோதரனை நேசிக்கிறவனாக இருப்பான். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14.
3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தில் விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அதனாலதான் அந்த வசனம் எழுதி கவனிங்க. நாம் மரணத்துக்கு உட்பட்டவர்களா ஜீவனுக்கு உட்பட்டவர்களா? நான் மறுபடியும் பிறந்தவனா மறுபடியும் பிறவாதவனா? மறுபடியும் பிறந்தவன் என்றால் என்னுடைய இயல்பே எப்படித்தான் இருக்கும்னா சகோதரர்களை நேசிக்கிறவனாக இருப்பேன். நான் சகோதரர்களை நேசிக்கிறதுனால் நான் ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன் என்று அர்த்தமா? எதனால? ஆனா நம்ம எப்படி தெரியுமா? கண்டிஷனல் லவ் தான். நான் உன்னை நேசிப்பேன், ஆனா நீ எனக்கு திரும்ப ஏதாவது செய்யணும். அப்படி செஞ்சா நான் உன்னை தொடர்ந்து அன்பு கூறுவேன். நீ என்ன கண்டுக்கலன்னா நானும் உன்னை கண்டுக்க மாட்டேன். பக்கத்துல கை சொல்லுவோம், உங்களதான் சொல்றாங்க. சொல்லுங்க, நம்ம அன்பு எப்படிதான்? நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இது செய்யணும் இவங்களா. நல்ல கவனிங்க. அதுக்கு பேர் மறுபிறப்பினாலே உங்களுடைய இருதயத்துக்குள்ள வந்திருக்கிற அன்பு அல்ல. அந்த அன்பு எல்லாருக்கும் இருக்குது. அந்த அன்பு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. ரட்சிக்கப்படாத மனிதர்களுக்குள்ளேயும் அந்த விதமான அன்பு காணப்படுது தானே. ஏன்? கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனிடத்திலும் அன்பு காணப்படுகிறது. அன்பு காணப்படுறதுனாலதான் அவன் கூட தன்னுடைய வாழ்க்கையை திறந்து விட்டு மற்றவர்களுக்கு உதறிவிட்டு அவன் சொல்றான், மூடத்தனத்துல மூட நம்பிக்கையில அடிமைப்பட்டுறாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்காக அவன் என்ன செய்யறான்? வேலை செய்யறான். இப்ப நம்ம சொல்றோம் ஆண்டவருக்காக விட்டுருக்கிறேன். அவன் யாருக்காக விட்டான்? அவன் யாருக்காக விட்டான்? அவன் சொல்ல முடியுமா எனக்காக ஜீவன் தந்த ஒருவருக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன் அப்படியே சொல்றான்? இல்ல, அவன் கொண்டிருக்கிற கொள்கை நிமித்தமாக. அவனுடைய கொள்கை என்ன சொல்லுது? ஜனங்கள் மூட நம்பிக்கைக்கு பலியாகி விடக்கூடாது, அவர்களை விடுவிக்க வேண்டும், அவர்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். ஓ, என்ன கிடைக்கும்? ஆனா அதுக்காக பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பணியாற்றுகிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்ல முடியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் மாதிரியாக கொண்டிருக்கிறோம் என்று. அவனுடைய நம்பிக்கை என்ன? கடவுள் இல்லை என்பது. ஆனா மறுபடியும் பிறந்திருக்கிற சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து என்கிற மகாரட்சகரை பெற்றிருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. அவர் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுவதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் அன்பு கூர்ந்தார். அப்படி அன்பை பெற்றிருக்கிற, அப்படிப்பட்ட அன்பினால் நிரப்பப்பட்டிருக்கிற நான் எப்பொழுதும் கண்டிஷனல் லவ் தான். ஐயா, ஃபிலியா என்பது, சகோதர சிநேகம் என்பது கண்டிஷனல் லவ் அல்ல. புரிந்து கொள்ளுங்கள். நல்ல கவனிங்க. கண்டிஷனல் இல்லைன்னு ஏன் சொல்றேன்? இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் கூட கீழே இறங்கி வர்றேன். இப்போ நீங்க என்னை நேசிப்பதற்கு அடையாளமாக என்னை பொருளாதாரத்திலே தாங்குகிறீர்கள், எனக்காக ஜெபிக்கிறீர்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்க போகும்போது ஒரு கவரை வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க முடியுமா? நான் என்ன பண்ண முடியும்? அப்போ ஒன்றை கொடுப்பதினால் அல்ல, ஒன்றை பெற்றுக் கொள்வதனால் அல்ல. இங்க அன்பு கூறப்படுவதற்கு கொடுப்பதும் பெற்றுக் கொள்வதும் காரணம் அல்ல. அவருடைய அன்பு என் உள்ளத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு என்னை இயக்குகிறது. அப்போ நான் ஒருவனை நேசிப்பதற்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. அநேக நேரத்தில் நம்ம உலக பிரகாரமான மனிதர்களை போலத்தான் நம்முடைய மனதை நிரப்பி வச்சிருக்கிறோம். தயவு செய்து அந்த சிந்தையை விட்டு வெளியே வாருங்கள். நான் ஏன் முதல்ல ஒரு பிரைமரியா 3 காரியம் சொன்னேன்னா, அந்த 3ம் பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகள். உங்களுடைய சிந்தை, உங்களுடைய இருதயம், உங்களுடைய விருப்பம் பாதுகாக்கப்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. ஏன்னா அதிகப்படியான தாக்குதலை அந்த 3 இடத்துக்கு தான் சத்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். ரோமர் 6ஆம் அதிகாரத்துல கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட வாழ்க்கையை குறித்து பேசும்போது 3 வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. 1, அறிந்து கொள்ளுங்கள். 2, எண்ணிக்கொள்ளுங்கள். 3, ஒப்புக் கொடுங்கள். ஐயா, அறிந்து கொள்ளுங்கள் என்பது சிந்தைக்கானது. அறிந்து
எண்ணிக்கொள்ளுங்கள் என்பது அது உங்களுடைய இருதயத்துக்கானது, ஒப்புக் கொடுங்கள் என்பது உங்களுடைய சித்தத்துக்கானது. வேதத்தினுடைய எல்லா பகுதியிலேயும் கர்த்தருடைய வார்த்தை இந்த அடிப்படையிலேயே எழுதப்பட்டிருக்கிறது. நாம் அதிகப்படியான தாக்குதலை சந்திக்கக்கூடிய பகுதிகளுக்குத்தான் அதிகப்படியான கவனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னதெல்லாம்? சிந்தை, இருதயம், விருப்பம், சித்தம். ஆனா அந்த மூன்றையும் நம்ம கவனத்தில் கொள்றதே இல்லை. அப்ப முதலாவது என்ன? நான் சக சகோதரனை என்ன செய்றேன்? நேசிக்கிறேன். நல்ல கவனிங்க, எந்த கண்டிஷனிலுமே இருக்கக்கூடாதுங்க. இப்ப நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக் கொடுக்கிறேன், போதிக்கிறேன். இதற்கு பிரதிபலனாக நான் பணத்தை பெறுகிறேன் என்பதனாலா, அல்லது நீங்கள் கனிவுள்ள வாழ்க்கை வாழுகிறீர்கள் என்பதனாலா இங்க போதிக்கப்படுகிறது? ஒவ்வொரு வாரத்திலையும் நாங்க கணக்கெடுத்து இவ்வளவு காணிக்க கொடுத்திருக்கிறாங்க, இத்தனை பேர் கீழ்ப்படிந்திருக்கிறார்கள், ஆகவே நான் அன்பு கூறுவதற்காக நான் பாட்டுப்பட வேண்டும், அப்படியாங்க நடக்குது? அப்படி இல்லை. ஐயா, நீங்கள் கொடுத்தாலும் சரி, கொடுக்காவிட்டாலும் சரி, நீங்கள் கீழ்ப்படினாலும் சரி, கீழ்ப்படியாவிட்டாலும் சரி, கர்த்தருடைய வேதம் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்புகளை தேவனுடைய அன்பின் அடிப்படையிலே நாங்கள் செய்து கொண்டே இருக்கிறோம். அவ்வளவுதான். இங்கே பெற்றுக்கொள்வதின் அடிப்படையில் அல்ல, கொடுப்பதின் அடிப்படையிலும் அல்ல. அப்படி பார்த்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் ஸ்ட்ரக் ஆகி போயிடும். எல்லாமே என்ன செஞ்சிடும்? ஸ்ட்ரக் ஆகி போயிடும். அது உலகத்துக்கே பொருந்தாது. அது எப்படி சபைக்கு பொருந்த முடியும்? இரண்டாவது, அவன் என்ன செய்வானா? அதை யோவான் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான், பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் என்ன செய்வான்? ஆமா, அதனாலதான் சொன்ன, இருதயத்தில் நிரப்பப்பட்டவன் என்ன செய்வான்? தேவனிடத்திலும் அன்பு கூறுவான். ஆமா, தேவனுக்குரியவர்களிடத்திலும் அன்பு கூறுவான். அடுத்தது, அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா, ஒரு செப்பரேட்டர் லைஃப். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருப்பான். அதே யோவான் 2ஆம் அதிகாரம் 15 17. ஏன்? அவன் உலகத்தை ஜெயிக்கிறவனா இருக்கணும். அவன் யாரா இருக்கணும்? எதை ஜெயிக்கணும்? உலகத்தை ஜெயிக்கணும். மறுபடியும் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்றால் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறக்கூடாது. ஏனென்றால் அங்கே பிதாவின் அன்பு இல்லை. அப்போ அவன் தன்னை உலகத்துக்கு வேறு வைத்துக் கொண்டுதான் வாழ்வான். உலகம் என்ன சொல்கிறது என்று அல்ல, உலகம் என்ன சொல்கிறது என்று வாஞ்சித்து அதை விரும்பி அதற்கேற்றால் போல நடக்கிற மனிதன் உலகத்தை ஜெயிக்க முடியாது. உலகத்தை ஜெயிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. அப்ப இதெல்லாம் நம்முடைய குணாதிசயங்கள். உலகம் நோ, இதெல்லாம் இயல்பாக நமக்குள்ள வர வேண்டியவைகள். ஒன்னு போதித்து கொடுத்து வர வேண்டியதில்லை, போதிக்கப்படுறது எக்ஸ்ட்ரா. அடுத்தது, இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளை நம்முடைய சத்துருக்களையும் சிநேகிக்கணும். யாரை சிநேகிக்கணுமா? ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற அந்த வேத பகுதிக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த அந்த மலை பிரசங்கத்திலே அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை யாரை சிநேகிக்கணுமா? சொல்லுங்க, கரெக்டா தான் எழுதியிருக்காங்க. சொல்லுங்க, சத்துருக்களையே சிநேகிக்கணும்னு சொல்லியிருக்குது. சபைக்குள்ள நமக்கு சிநேகிக்க முடியலையா? ஹலோ, இருக்கீங்களா? சத்துருக்களையே சிநேகிப்பதற்கு கட்டளை பெற்றிருக்கிற நமக்கு யாரையே சிநேகிக்க முடியல? ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்றோம். எப்படி? அதனால்தான் நான் திரும்ப திரும்ப இந்த நாட்களில் நான் உங்கள்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்றேன், ஐயா, உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்தை குறித்து கேள்வி எழுப்ப வேண்டியதனுடைய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, கனி வேதத்தின் படியானதாக இல்லை. நீங்க சொல்றீங்க பைபிள் படிக்கிறேன், நீங்க சொல்றீங்க ஜெபிக்கிறேன்,
நீங்க சொல்றீங்க வேதத்தை தியானிக்கிறீங்க, எல்லாம் நடந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் காட்டுகிறது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு வர மாட்டேங்குதே. அதனாலதான் நம்ம நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியம். எங்க தவறு நடக்குது? நான் சொல்றதுக்கு காரணம் குற்றம் சாட்டி உங்களை மூலையில உட்கார வைக்கிறது இல்லை. உங்களை நிதானித்து பாருங்க, பிரச்சனை எங்கிறத கண்டுபிடிங்க. அந்த மறைஞ்சிருக்கிற சத்துருடைய வஞ்சகங்களை அடையாளம் கண்டு கொண்டு அதை அழிங்க. அதாவது இந்த தென்னை மரத்துல ஒரு வண்டு வரும். கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு வண்டு என்ன செய்யும் வரும். அந்த வண்டை அழிக்கிறதுக்கு என்னவெல்லாமோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. அந்த வண்டு அந்த மரத்துக்குள்ள வந்துருச்சுன்னா அந்த தென்னை மரத்தினுடைய குருத்து ஒடிஞ்சு விடுது. மற்ற இடத்துல மற்ற மரம்லாம் பார்த்தீங்கன்னா கிளை இருக்கும், அதனால என்ன செஞ்சிடும், பக்கத்துல வந்துடும். ஆனா இது தென்னை மரத்துக்கு என்னதுதான், ஒண்ணுதான். அதனால குருத்து விட்டுச்சுன்னா என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. அப்போ மரங்கள் நிறைய அப்படி போயிடுச்சு. அப்போ இப்போ ஆராய்ச்சி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா ஒரு மாத்திரை ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அது டேப்லெட் மாதிரி தான் இருக்கும். அதை என்ன பண்ணணும், அந்த மரத்தில் ஹோல் போட்டு அந்த மாத்திரையை உள்ள வச்சு ஒரு மண் வச்சு பூசிடுவாங்க. அப்படி பூசிட்டா அந்த மரம் முழுவதுக்கும் இந்த மாத்திரையில் இருக்கிற மருந்து பரவிடும். அதுக்கு பிறகு 40 நாளைக்கு அந்த மரத்தில் இருக்கிற தேங்காயோ இளநீரையோ யாரும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அதுல விஷம் இருக்கும். விஷம்னா உடனடியாக மனிதர்கள் மரித்து விடக்கூடிய அளவுக்கு விஷம் இருக்கும். எதுக்காக? கொண்ட முறிஞ்சி விழுந்து மரங்கள் செத்து போயிட்டு இருந்த அந்த காரியத்தை அது எங்க இருக்குன்னு தெரியல, எப்படி இருக்குன்னு தெரியல. கடைசியில் கண்டுபிடிச்சாங்க, ஒரு மாத்திரை வச்சா போதும். அந்த மாத்திரை என்ன செஞ்சது, மரத்துல ஃபுல்லா இருக்கிற எந்த மூலையில இருந்தாலும், வேருக்குள்ள இருந்தாலும் சரி, உள்ள இருந்தாலும் சரி, அந்த வண்டு செத்து போயிடும். அதுக்கு பிறகுதான் இன்றைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற தென்னை மரம் எல்லாம் பிழைச்சிருக்கு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சொல்றேன், இந்த மாத்திரையை தான் நம்ம ஊர்ல இருக்கிற எம்பி சாப்பிட்டு செத்து போனார். எதுக்காக சொல்றேன்னா, நம்முடைய வாழ்க்கையில தவறு எங்க இருக்குன்னு சில நேரத்தில் கண்டுபிடிக்க முடியாது, மறந்துக்கலாம். அதை கண்டுபிடிச்சு அழிச்சாதான் விளைக்க முடியும். இப்ப நான் சொன்ன இந்த வண்டு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல. ஆனா திடீர்னு பார்த்தா ஒரு நாள் என்ன செஞ்சிடும். ஆமா, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கனி இல்லாமல் போகக்கூடிய காரியங்களுக்கு காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அதை நம்ம நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே இந்த கனியற்ற வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில மாற்றுங்கிறதுல நாம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போ சத்துருவையும் சிநேகிக்கிறவனா இருக்கிறான். இதெல்லாம் நிறைய பேசிட்டே இருந்தேன்னா ரொம்ப டைம் ஆயிடும். அதனால அடுத்த பாயிண்ட் போறேன். அடுத்தது வேத வசனத்தை நேசிக்கிறவனா இருப்பான். என்ன நேசிப்பான்? He loves word of God. அடுத்தது ஆத்துமாக்களை குறித்த நேசமுடையவனாய் இருப்பான். அடுத்தது ஜெபத்துல அவனுக்கு நல்ல பிரியம் இருக்கும். நல்ல கவனிங்க, பட்டியல் போட்டு பாருங்க என்னெல்லாம் இருக்கு. 1, மற்ற சகோதரர்களை என்ன செய்வான்? நேசிப்பான். அடுத்தது தேவனை நேசிப்பான். அடுத்தது ஒரு உலகத்தை நேசிக்க மாட்டான், ஒரு செப்பரேட்டடான ஒரு லைஃப் அவனுக்கு தேவை அப்படிங்கிறத உணர்வான். அடுத்தது சத்துருக்களை நேசிப்பான். அடுத்தது வேதாகமத்தை நேசிப்பான். அடுத்தது ஆத்துமாக்களை நேசிப்பான். அடுத்தது அப்போ ஜெப வாழ்க்கையை நேசிப்பான். அப்போ முதல்ல பிரைமரியா ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன். இப்போ அடுத்ததா ஒரு 7 பாயிண்ட், மொத்தம் 10 காரியங்கள் இருக்கு. இந்த 10 காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில என்ன வேணும்? மறுபிறப்பின் அனுபவம். சரி, இத இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய போதனைகளுக்கு நேராக உங்களுடைய கவனத்தை கொண்டு போக விரும்புகிறேன். உங்களுடைய கவனங்களும் உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்திலிருந்து 45ஆம் வசனம் வரை. அங்கே பொதுவாக அசுத்த ஆவி பிடித்திருக்கிற மனிதனுடைய வாழ்க்கைக்காக எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அதை வாசிப்போம். ஏன் இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை சொன்னார்? அதை கொஞ்சம் நம்ம திறந்த மனதோடு பார்க்கும்போது
இன்னமும் இந்த வசனத்தினுடைய மேன்மை நமக்கு புரிய ஆரம்பிக்கும். கவனிங்க, அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 43 45. இப்ப கவனிங்க, ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற அசுத்த ஆவி அவனை விட்டு என்ன செய்தான்? புறப்படுது. எப்படி புறப்படுது? அதுக்கு முந்தின வேத பகுதியில 28ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தேவனுடைய ஆவியினாலே, தேவனுடைய விரலினாலே அது துரத்தப்படும் போது அது என்ன செய்தான்? ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு போகுது. புறப்பட்டு போன பின்பு அது என்ன செய்து? வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். அப்போ ஒரு பாவி ஒருவனுடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவனுக்கு சுவிசேஷம் சொன்ன அந்த நபர் ஒருவேளை அந்த மனுஷனுக்கு பிசாசு துரத்துறாருன்னு வச்சுக்கோங்க, அவனுக்காக ஜெபம் பண்றார். அப்ப என்ன நடக்குதுன்னா, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு என்ன செய்யறான்? கவனிங்க, அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு எங்க போகுது? வெளியே போய் என்ன பண்ணிருக்குது? ஒரு டூர், நல்ல ஒரு டூர். இவ்வளவு நாள் ஒரே இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்த பிசாசுக்கு இப்ப ஜாலியா என்ன செய்யுது? அப்படித்தானே போட்டுருக்குது. எங்கெல்லாம் போதும்? வறண்ட இளங்களில். நம்ம நல்ல செழிப்பான இடத்துக்கு போவோம், அது எங்க டூருக்கு போகுது? வறண்ட இளங்களில் அடைந்து அங்க இளைப்பாறுதல் கிடைக்காதனால திரும்பவும் எங்க வருது? ஆமா, துரத்தப்பட்ட அந்த மனுஷனையே வந்து பார்க்குது. துரத்தப்பட்ட அந்த மனுஷனையே வந்து பார்க்குது. அங்க வந்து பார்த்தா அது அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தால், அது ஜோடிக்கப்பட்டதாக இருந்தால், உடனே அவசரமா ஓடி போய் தன்னுடைய கூட்டத்தில் இருக்கிற ஒரு 7 பேரை கூட்டிட்டு வந்தது. அந்த வீட்டில் என்ன செஞ்சது? இப்ப இதை இயேசு வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் சொல்றாரு. பிசாசு பிடிச்சவங்க சொல்லல. யார்கிட்ட சொல்றாரு? வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் சொல்றாரு. ஏன் அவங்க கிட்ட சொன்னாரு அப்படின்னா, இந்த வேதபாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் என்ன ஒரு தேடுதல் இருந்துச்சுன்னா, அவங்க தீர்க்கதரிசன புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு வானத்தை பார்ப்பாங்க, பூமியை பார்ப்பாங்க, என்ன நடக்குது, காலங்கள் எப்படி இருக்குது, ஆண்டவருடைய ராஜ்யம் எப்போ வரும் அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம ஊர்லயும் சில தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு சபையை குறிச்செல்லாம் கவலை இல்லை, அவங்களுக்கு ஆத்துமாக்களை குறிச்செல்லாம் கவலை இல்லை. அவங்க பைபிளை திறந்து வச்சுக்கிட்டு என்னதான் பார்ப்பாங்க? வானம் சோப்பா இருக்குதா? சோப்பா இருக்கு, உடனே ஒரு வீடியோ போடு. சந்திரனை பார்ப்பாங்க, சந்திரன் கொஞ்சம் கருப்பா இருக்கிற மாதிரி இருக்குது, உடனே ஒரு வீடியோ போடு. நியூஸ் பார்ப்பாங்க, எங்கேயாவது ஒரு யுத்தத்தின் செய்தி, உடனே என்ன செய்வாங்க? ராஜ்யம் வரப்போகுது. நல்ல கவனிங்க, இப்படி அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி அவங்க என்ன செஞ்சுட்டே இருந்தாங்க? பண்ணிட்டாங்க. எதை பார்த்தாலும் அவங்களுக்கு என்னன்னா ராஜ்யம் எப்பொழுது வரும். ஆனா அவங்களுக்கு முன்னால இயேசுங்கிற ஒரு மேசியா ரட்சகர் வந்திருக்கிறாரு, அவர் போதிக்கிறார், அவரை குறித்து அவங்களுக்கு கவலையே. இது ரொம்ப முக்கியங்க, இது சபைக்கு ரொம்ப முக்கியம். ஒன்று பிரசங்கல நடந்துட்டு இருக்குது, அதை குறித்து இந்த வேதபாரகர்கள் கவனிக்கிறதே இல்லை. எதைதான் பார்க்கறாங்க? வானத்தில் நடக்கிற நட்சத்திரங்களை, வானத்துல பூமியில அதெல்லாம் நடக்கிற மாற்றங்களை குறித்து ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க. பண்ணிட்டு தேவனுடைய ராஜ்யம் இப்பொழுது வந்து விடுமா? உடனே அவங்களுக்கு ஒரு டிபேட். நல்லவேளை அன்னைக்கெல்லாம் யூடியூப்ல இருந்ததுதான் போட்டிருப்பாங்க, ஒரு ஹெட்டிங் போட்டு. இப்படி இருக்கிறதுனால அவங்ககிட்ட சொன்னாரு, ஐயப்பா நீ இந்த வந்திருக்கிற மேசியாவை 2 அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2 அடிப்படையில் என்ன செய்யணும்? ஒண்ணு, இவர் யோனாவிலும் பெரியவர். இவர் யாரு? அவரை நீ விசுவாசிக்க வேண்டும். யோனாவிலும் பெரியவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? யோனா மீனின் வயிற்றில் அவன் இருந்தானா. முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா 40ஆம் வசனத்துல இருந்து எழுதப்பட்டது. என்ன எழுதிருக்கு? அதெல்லாம் வீட்டில் போய் வாசிங்கன்னா குறிச்சு வச்சுக்க. பூமியின் இருதயத்தில் இருப்பார், மனுஷகுமாரன் என்ன செய்வாரு? யோனா மீனின் வயிற்றில் இருந்து அவன் விடுவிக்கப்பட்டது போல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்திருப்பார் என்கிற ஒரு அடையாளத்தை அவர்களுக்கு சொல்லி அவர் மேசியா என்று சொன்னார். அவர் மேசியான்னு சொன்னார். 2வது சொன்னாரு, சாலமோனிலும் பெரியவர். யாரு? சாலமோனிலும் பெரியவர். அதை யார் சொல்றா? ஒரு புறவினத்து ராஜஸ்திரீ சொல்றா, சாலமோன் பெரிய ராஜாவா இருக்கிறான். அந்த இடத்துல இயேசு சொன்ன செய்தி என்னன்னா,
அவர் ஆண்டவராக இருக்கிறார் அல்லது அவர் ராஜாவாக இருக்கிறார். அப்போ வேதபாரர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் ஒரு செய்தியை இயேசு பிரசங்கிக்கிறார். அந்த பிரசங்கத்தினுடைய சாராம்சம் இதுதான். வந்திருக்கிற இயேசு அவர் யோனாவிலும் பெரியவர், ஆகவே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து அவர் தரப்போகிற ரட்சிப்பை நீங்கள் விசுவாசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். இரண்டாவது ஒன்று சொன்னாரு, வந்திருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சாலமோனிலும் பெரியவர். சாலமோன் எப்படி ஒரு வல்லவனாக ராஜாவாக இருந்தானோ, ஞானமுள்ளவனாக இருந்தானோ, அப்படி போல இவரும் ஒரு ராஜாவாக இருக்கிறார். இவரை விசுவாசியுங்கள், இவரை விசுவாசி ரட்சிப்படையுங்கள் என்று சொன்னார். அப்ப அந்த ரெண்டு எக்ஸாம்பிளையும் இயேசுவை குறித்து என்ன சொல்லியிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ரட்சகர், அவர் ஆண்டவர். என்னெல்லாம் சொல்லியிருக்குது சொல்லுங்க. அவர் யோனாவிலும் பெரியவர் அப்படின்னு சொல்லும் போது அவர் ரட்சகர், அவர் சாலமோனிலும் பெரியவர் என்று சொல்லும் போது அவர் யாரு? ராஜா அல்லது ஆண்டவர். அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற மேசியாவை ஒரு மனிதன் ரட்சகராகவும் ராஜாவாகவும் விசுவாசித்து அவருடைய உள்ளத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளும் போது, அங்கீகரிக்கும் போது, அந்த மனிதனுடைய வீடு அலங்கரிக்கப்பட்டதாக இருக்காதாம். அது எப்படி இருக்காது? அலங்கரிக்கப்பட்டதாக இருக்காது. இந்த வசனத்தை அப்படியே கையில வச்சுக்கோங்க. உங்களுடைய வேதாகமத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. அங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி 20ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரதியட்சமாய் வராது. ஏன் வராதுன்னு சொன்னாரு? வருவதற்கான காலம் இதுவல்ல, வருவதற்கான காலம் இதுவல்ல அப்படி சொல்லிட்டு 21ஆம் வசனத்தில் எழுதியிருக்குது, இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களுக்கு என்னன்னா, ஒரு சூரியனை பார்த்தா, சந்திரனை பார்த்தா, நட்சத்திரத்தை பார்த்தா, அல்லது ஏதாவது ஒரு செய்தியை கேட்டுட்டா உடனே அங்க இருக்கு இங்க இருக்குன்னு எதையாவது சொல்லிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற தீர்க்கதரிசிகள் மாதிரி. அதனால சொன்னாரு, அதுக்கெல்லாம் ஏதும் இருக்காது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. யாருக்குள்ள இருக்குது? அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்பது இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்துல அன்றைக்கு இருந்த யூதர்கள், பரிசேயர்கள், வேதபாரகர்கள் எல்லாம் வெளியில தேடிட்டு இருந்தாங்க. அவங்களை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கு இருந்த ரோம சாம்ராஜ்யத்தை கவிழ்த்து போட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜாவாக அரசாட்சி செய்வார், யூதர்களுக்கு ராஜாவாக மாறுவார் என்று எதிர்பார்த்து அப்படி ஒரு ராஜாங்கத்துக்காக காத்திருக்கிறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, இல்ல, அது இப்போ அமையாது, அது அமைவதற்கு ஏது விடாது. தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. உங்களுக்குள்ள இருக்குன்னா எங்க இருக்கு? அப்ப இதை புரியணும்னா கொஞ்சம் வசனத்துல நமக்கு தெளிவு வேணும். யோவான் 3ஆம் அதிகாரத்துல நிக்கோதேமு என்கிற ஒரு மனுஷனிடத்துல, மனுஷன் அல்ல, அவன் ஒரு போதகன், வேத போதகன், ரவி, அவரிடத்துல சொல்றாரு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள என்ன செய்ய மாட்டான்? எந்த மனுஷன் மறுபிறப்பு அடைந்து தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கிறானோ, அல்லது எந்த மனுஷன் மறுபிறப்பு அடைந்து அவனுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறதோ, எந்த மனுஷன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவனாக கிறிஸ்துவை ராஜாவாக தன்னுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறானோ, அந்த மனுஷனுடைய வாழ்க்கை பாதுகாக்கப்படும் என்றுதான் அங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில் சொன்னார். மத்தேயு 12ஆம் அதிகாரத்தில். இப்போ அந்த 12ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அந்த திரும்பி போய் ஏன்னா எப்படி இருக்குதா அந்த வீடு, நான் விட்டு வந்த அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். முதல்ல ஒரு பிசாசு இருந்துச்சு, இப்போ 7 பிசாசு இருக்கு.
அதை சொல்லிட்டு சொல்றாரு, அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பரவாயில்ல. அப்படியே இந்த எந்த வேதபாரகர் பரிசேயர் என்கிற இந்த சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். ஏன்? இவர்கள் இருதயத்துக்குள் இவர்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் இல்லை. அப்போ மறுபிறப்பு என்கிற வார்த்தை நேரடியாக இயேசு இந்த இடத்துல சொல்லல. ஆனா இரட்சகராகவும் ராஜாவாகவும் எந்த மனிதன் ஒரு இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ, அவரை வைத்துக் கொள்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கைக்குள்ள அவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யறான்? எங்க இருக்குது? அப்போ இருதயத்துக்குள்ள இயேசு யாரா இருக்கணும்? ராஜாவாக இருக்கும். இருதயத்துக்குள்ள யார் யார் ராஜாவா இருக்கும்? அதை கவனிங்க. அப்போ வசனத்தை கேட்டாங்க, இயேசுவை இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்ள முடியல, விசுவாசிக்க முடியல. இயேசுவை ராஜாவாகவும் அவர்களால விசுவாசிக்க முடியல. அவர் சொல்றார், இவர் சாலமோனிலும் பெரியவர். அவங்களை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டா ஒரு கிங்டம் வேணும் அப்படின்னா எதிர்பார்த்தாங்களே தவிர, அவர் ஏற்படுத்தி இருந்த ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்தை குறித்து அவர்கள் அறிவதற்கு மனதற்றவர்களாக இருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய உள்ளத்துல துரத்தப்பட்ட ஒரு அசுத்தாவி போய் இப்போ 7 ஆவி வந்து முன்னிலைமையிலும் அதிக கேடுள்ளதாய் அவருடைய வாழ்வு மாறிற்று. இப்படி வாங்க. ஒருவேளை யோனாவிலும் பெரியவர் என்று இயேசு பிரசங்கித்த போது இயேசுவை யோனாவிலும் பெரியவராக இரட்சகராக ஒரு மனிதன் விசுவாசிக்கிறார். இப்பொழுது இயேசு சாலமோனிலும் பெரியவர் என்று பிரசங்கித்த போது அந்த இயேசுவை ராஜாவாக தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் ஏற்றுக்கொள்றானா, அவனுடைய இருதயத்துக்குள்ள அலங்கரிக்கப்பட்டதாக ஜோடிக்கப்பட்டதாக இல்ல, மாறாக அவனுடைய இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது? என்னுடைய ராஜ்யம். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து என் இருதயத்துக்குள்ள ராஜாவாக இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? இந்த காலை நேரத்துல இந்த வசனங்களுக்கு இவ்வளவு அழுத்தம் கொடுக்கணுமையா? ஆமா. மறுபிறப்பின் அனுபவம் என்பது அத்தனை அவசியமானதா? ஆமா. இந்த உலகத்துல கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குரியவனாக அவரை ராஜாவாக கொண்டு வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் சொல்கிற சுவிசேஷத்திலே இயேசு இரட்சகர் என்பது மாத்திரமல்ல, அவர் ராஜா. அவர் யார் இருக்கிறார்? இந்த ஒரு ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்தை குறித்துதான் ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். இந்த ஆவிக்குரிய ராஜ்யம் எப்பொழுது எந்த காலத்திலே உண்மையாகவே ஒரு ரியல் கிங்டமா மாறப்போகுது, அதையும் இயேசு தன்னுடைய போதனைகளை சொல்லியிருக்கிறார். கவனிங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கிறதா? நான் இந்த கோணத்திலே நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம். இருதயம் எங்க, தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்குது? இயேசு யாரா இருக்கிறாரு? அப்ப இயேசு ராஜாவா இருந்தாருன்னா அவர் சொல்றதை கேட்டு நடக்கணுமா, இல்ல நம்ம இஷ்டத்துக்கு நடக்கணுமா? நம்ம இஷ்டத்துக்கு நடந்துட்டு இயேசு இந்த வீட்டுக்கு தலைவர்னு போர்டு போட்டா மட்டும் பத்தாது. அது இந்த ஊரை ஏமாத்துறதுக்கு உதவும், அவரை ஏமாத்துறதுக்கு அது போதாது. நல்ல கவனிங்க. இப்போ ராஜ்யம் எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும்? இப்ப திரும்ப லூக்கா 17 தயவு செய்து கொஞ்சம் சிரமப்படாம வசனத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வசனங்கள் கொஞ்சம் நல்லா புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, இப்ப 21 வசனத்துல தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உடனே இப்போ யார்கிட்ட பேசுறாருன்னா சீசர்களை பார்த்து பேசுறார். 22 வசனத்துல சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனால் அதை காண மாட்டீர்கள். சீசர்கள் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரனுடைய நாட்கள். என்ன நாட்கள்? பரிசேயர்கள் மாத்திரமல்ல, நீங்களும் கூட ஒரு எழுத்தின்படியான ராஜ்யத்தை காண என்ன செய்வீங்க? ஆசைப்படுவீர்கள். ஆனால் என்ன செய்யாது? உங்களுக்கு வாய்க்காது. அவங்ககிட்டையும் சொல்றாரு, இங்கே என்றும் அதுவும் அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும்
இருங்கள். இது நமக்கு பொருந்துமா சார்? ஆமா, பொருந்தும். இத பொருந்தும்னு விசுவாசிச்சீங்கன்னா டிவியில யூடியூப்ல போடப்படுகிற நட்சத்திரங்களை பார்த்துட்டு, சூரியனை பார்த்துட்டு, யுத்தத்தை பார்த்துட்டு, அங்க இது நடக்குது, அதனால இப்படி ஆகும் போது இங்க இது நடக்குது இப்படின்னு போடுற எந்த குப்பைகளையும் தயவு செய்து நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த எச்சரிப்பை யாரை கொடுத்திருக்கிறா? இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டாரு. நீங்க செய்யுங்க, போகாதீங்க, அதை பின்தொடராதீங்க. நம்ம உடனே இந்த தீர்க்கதரிசியும் போட்டோன்னு ஏமாந்துடக்கூடாது. பெரிய தீர்க்கதரிசி சொல்லியிருக்காரு, பக்கத்துல கை சொல்லிருங்க, மறந்துடக்கூடாது. பெரிய தீர்க்கதரிசியே சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லிட்டு 24ஆம் வசனத்துல என்ன இருக்குது? மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளில் என்ன செய்வார்? அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, எப்பா அங்க இருக்குது அப்படின்னு சொல்லி நீ பண்டி எடுத்துட்டு போய் பார்க்கிற அளவுக்கெல்லாம் அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்கு டைம் எடுக்காது. இப்ப கோயம்புத்தூர்ல இயேசு வந்துட்டாருன்னு யாராவது சொன்னா ஏன் நம்ப கூடாதுன்னா, நீங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணி நீ அங்க டோல்கேட்லாம் பணம் கட்டி நீ அங்க போய் சேர்றதுக்குள்ள ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுரும். ஏன்னா அந்த ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுமா? மின்னல் எப்படி வர்றது போல வானத்தின் ஒரு திசையிலிருந்து தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல. ஆமா, மின்னல் பார்த்துக்கீங்களா? அந்த மின்னல் வரைக்கும் எவ்வளவு நேரம்? அவ்வளவு நேரம் தான் ஆண்டவருடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்படுவதற்காக போகுது. அதனால தான் நீ எதையும் நம்ப வேண்டாம்னு சொல்ற. அதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும்? முடிஞ்சா நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கங்க எவ்வளவு நேரம் எடுக்கும். அவ்வளவு நேரம் தான் எடுக்கும். ஆனால் அங்க இருக்கு இங்க இருக்கு சொன்னா போயிடாது. ஏன் இது ரொம்ப கவனம்னா, இப்போ அடுத்தது அவர் என்ன சொல்றாருன்னா, மனுஷகுமாரனும் தம்முடைய நாளில் என்ன செய்வார்? தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் என்ன செய்ய வேண்டும்? ஆகாதவர். அப்ப இயேசு கிறிஸ்து பாடுபட வேண்டியதன் அவசியத்தை குறித்தும் பேசுகிறார். அதுக்கு முன்னால் என்ன செய்ய வேண்டியிருக்குது? அவர் பாடுபட வேண்டியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும், லோத்துடைய நாட்களில் நடந்தது போல நடக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனுஷகுமாரன் இந்த பூமியிலே ஸ்தாபிக்க போகிற ராஜ்யத்தை குறித்த உணர்வு இல்லாதவர்களாக வேறு காரியங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினவர்களாக ஜனங்கள் இருப்பார்கள். They are unprepared. எதுக்கு ஆயுதம் அல்ல? மனுஷகுமாரனுடைய ராஜ்யம் எப்போ வருமா? எப்படி வருமா? மின்னல் வர்ற மாதிரி. அதுக்கு எப்படி காத்துட்டு இருக்கணும்? மழை நல்லா இருட்டிட்டு வருது, மழை வர்றத அந்த மேகம்லாம் வர்றத பார்க்கும்போது நமக்கு ஒரு தெரியும், ஒருவேளை இடி வரலாம், அல்லது நம்ம உடனே வெதர் ரிப்போர்ட் போய் பார்ப்போம், ஏதாவது இடி மின்னல்லாம் வர்ற வாய்ப்பு இருக்கா? ஆனா யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா மனுஷகுமாரனுடைய ஆட்சி பூமியில ஸ்தாபிக்கப்படுகிற காலத்தை குறித்து சொல்லும் போது அப்படிப்பட்ட டைம் எல்லாம் இருக்காது. மேகம் வருமானு சொல்லல, மின்னல் வர்ற மாதிரி இருக்கும். மின்னல் வர்ற மாதிரி இருக்கும். நீ இன்னொரு காரியத்துல என்கேஜ்டா இருந்தன்னா, எப்படி நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது மாதிரி, லோத்துடைய நாட்கள்ல நடந்தது மாதிரி இன்னொரு காரியத்துல உன்னுடைய மனதை செலுத்தி இருந்தால், அந்த மனதை செலுத்தி இருந்த நீ அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு இந்த ராஜ்யத்துக்கு திரும்புறதுக்குள்ள அவருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். மனதை திருப்புகிற நேரத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டுவிடும் என்று இயேசு சொன்னார். அப்போ ஜனங்கள் எப்படி இருப்பாங்களா? நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல இருக்குமா? ஆமா. அப்படி சொல்லிட்டு 30ஆம் வசனத்துல மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். இது சொல்லிட்டு தான் சொல்றாரு, அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இறங்காமல் இருக்க கடவன். ஏன்னா அந்த நேரம் கூட நீ ஆண்டவருடைய ராஜ்யத்தின் வருகையை இழப்பதற்கான தருணம். எது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து
நம்ம பிள்ளைங்கிட்ட சொன்னா 4 படிக்கட்டு 5 படிக்கட்டு ஒன்னா தாண்டுவான். அவர் சொல்றாரு அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறார். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கிற ஸ்நாக்ஸை எடுக்கிறது கூட இறங்கக்கூடாது. அடுத்தது அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். லோத்தின் மனைவி அப்ப இப்படி திரும்பிட்டு இங்க வர்றதுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுமா, நீ இழந்துடாதங்கிறார். அடுத்தது தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்வான். அந்த ராத்திரியிலே ஒரு படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்ல கவனிங்க. இப்போ மிக முக்கியமானது, இப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் பூமியிலே பிசிக்கலா ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த காலத்தில் நடக்கிறத குறித்து சொல்றாரு. எப்படி நடக்குமா? நீங்கள் அந்த நேரத்துல வேற எதுலயாவது நீ என்கேஜ்டா இருந்தா எங்க பங்கு வர முடியாது, அந்த ராஜ்யத்துல பங்கு வர முடியாது. நீ கைவிடப்பட்டுள்ள, நீ மரணத்துக்குரியவனா மாறிடுற. ஏன்னா 37ஆம் வசனத்துல எப்படி இருக்குது, நாங்க போல. இப்ப கவனிங்க, இப்ப சபைக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? சபைக்கு இதுதான் சொல்லியிருக்கிறாரு இல்ல, சபைக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருப்பாங்க. இந்த கையில இந்த பைபிளை விட்டுறாதீங்க, இப்படி கையில பைபிளை பிடிச்சிட்டு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக சபைக்கு எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை என்ன? இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுபடியும். நல்ல கவனிங்க, இப்பொழுது இருதயத்திலே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு, தேவனுடைய சபைக்கு ஒரு இமை பொழுது. என்ன பொழுது? இந்த 2 இன்சிடென்ட் ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுங்க, ஒரு இமை பொழுது. இதுல என்ன ஆயிருவோம்? மறுரூபமாக்கப்பட்டுருவோம். இந்த மறுரூபமாக்கப்பட்ட தேவ சபை கிறிஸ்துவோடு கூட காணப்பட்டு இந்த பூமியில அவர் ராஜாவாக ஸ்தாபிக்கப்பட போகிற அந்த காலம் எப்படி நடக்குமா? மின்னலை போல நடக்குமா? எப்படி நடக்குமா? மின்னலை போல. கிறிஸ்துவினுடைய பகிரங்க வருகை, சபை எடுத்துக் கொள்ளப்படுதல் இமை பொழுதில் நடக்கும். அந்த பகிரங்க வருகை, இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை மின்னலை போல இருக்கும். எப்படி இருக்கும்? மின்னலை போல. புரியுதா நான் சொல்றது? இப்ப மின்னலுக்கும் மேற்பொழுதுக்கும் டைம் எவ்வளவு ஆகும் நீங்க பார்த்துக்கோங்க. நம்ம மின்னலுக்காக காத்திருக்கிறவர்கள் அல்ல. எதுக்காக காத்திருக்கிற? எவ்வளவு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள இமை பொழுது. சிலருக்குலாம் கண்ணுல கம்ப்ளைண்ட் இருந்தா அவங்க பாட்டு மூடி முடிச்சுட்டு இருப்பாங்க, அதை எண்ணவே முடியாது. கவனிச்சிருக்கீங்களா? தம்பிமாரே தங்கச்சிமாரே, உங்க கண்ணை மூடி முடிக்கிற நேரத்துக்குள்ள சபை எடுத்துக்கொள்ளப்படுமா? அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக தேவனுடைய ராஜ்யம் உன்னுடைய இருதயத்தில் ஸ்தாபிக்கப்பட்டிருக்க வேண்டும். கிறிஸ்து உனக்கு ராஜாவாக, கிறிஸ்து உனக்கு இரட்சகராக, அவர் தருகிற அந்த மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றவராக நீ வாழ வேண்டும். அதனால தான் நீங்க சொன்னாரு, நீ ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய மாட்டான்? அப்ப மறுபிறப்பின் அனுபவம் ஒரு மனிதனை தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றுகிறது. அப்படி மாற்றப்பட்ட மனிதன் எப்படி வாழணும்னா இமை பொழுதிலே மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடும் சிந்தையோடும் வாழ வேண்டும். அவன் லோத்தின் நாட்களில் நடந்தது போல எதுலையாவது என்கேஜ் ஆயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள போயிடும். இப்ப சொல்லுங்க, இப்ப இமை பொழுதுல நம்ம மறுரூபமாக்கப்படுவதற்காக சபை காத்துக்கு விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அப்போ நம்ம வேற எதுலையாவது என்கேஜா இருந்தோம்னா, வேற எதுலையாவது என்கேஜா இருந்தோம்னா நம்ம திரும்ப முடியுமா?
மனைவி இப்படி பார்த்துட்டு இங்க திரும்புறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சேன். இதுக்கே நேரம் கிடைக்கலன்னா நம்ம உலகத்துக்குள்ள அன்பு கொண்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து உலகத்தால் கரைபட்டு உலகத்துக்குரியவளாவை வாழ்ந்து கடைசி நேரத்தில் மறந்திருப்பீங்களான்னு நினைக்கிறோமே. எப்படி சொல்லுங்க. இன்றைக்கு இந்த வசனங்கள் எல்லாம் போதிக்கப்படுறதில்லை. உண்மைதான், நம்மள குற்றச்சாட்டுக்காக நான் சொல்லலை. இந்த வசனங்கள் எல்லாம் போதிக்கப்படலைங்கிறதுக்காக வேதம் பொய்யாயிருமா? பரிசுத்தவான்கள் என்ன பண்ணாங்க? கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தத்தாமே வெளிச்சமாவா. கண்ணி கவலை அங்கே இல்லை, கர்த்தத்தாமே வெளிச்சமாவா. எக்கால சத்தம் வாரி பொறித்திடவே என் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வாரி பொறித்திடவே இப்போ கண்ணிமை நேரத்துக்காகத்தான் நம்ம காத்துட்டு இருக்கிறோம், மறந்துடாதீங்க. மின்னலுக்காக இல்லை. எதுக்காக இல்லை? சபை எதுக்காக காத்துட்டு இருக்குது? இயேசு எதுக்காக எக்ஸாம்பிள் சொன்னார்? லோத்தின் நாட்களில் நடந்தது போல, அந்த நோவாவுடைய நாட்களில் நடந்தது போலன்னு சொன்னது எதுக்கு காரணம்? மின்னலுக்கு. அது மின்னலுக்கு காத்திருக்கிறவங்களுக்கு, அது இஸ்ரவேலர்களுக்கு. நமக்கு பக்கத்தில் உங்க கையை பிடிச்சி நல்லா குலுக்கி சொல்லுங்க, நம்ம மின்னலுக்கு காத்திருக்கல, இமைப்பொழுதுக்கு காத்திருக்கிறோம். அப்ப எப்படி கவனமா இருக்கணும்? அங்க இருக்குது இங்க இருக்குன்னு போனீங்கன்னா திரும்பி வர முடியாது. உண்மையாவே ஆதி பரிசுத்தவான்கள் உண்மையாவே நல்ல என்ன சொல்றது, நல்ல ஒரு வெளிச்சத்துல தான் அவங்க நடந்துக்கிறாங்கிறதுக்கு இந்த பாட்டெல்லாம் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள். பாருங்களேன், கவி எப்படி இருக்குது. என்ன இருக்கு? கள்ளர்கள் பரவி அவங்களுக்கு வசனம் தெரிஞ்சிருக்கு, அதனால சொல்றாங்க கள்ளர்கள் போடுறாங்க. நம்ம கள்ளருக்கு பின்னால்தான் போறோம். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கள்ளர்கள் பரவி அங்கும் இங்கும் கர்த்தரின் வார்த்தையை புரட்டுகின்றார். கர்த்தரை வாழும் வார்த்தையை தீரும் கருத்துடன் நாம் எழுந்திருப்போம். கர்த்தரை வாழும்
ஒரு மின்னலை போல ஸ்தாபிக்கப்பட போகிற ராஜ்யத்திற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாகவும் இருதயத்துக்குள்ளே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டவர்களாக இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவதற்காக சபை காத்துக் கொள்கிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை எப்படி கவனமா இருக்கணும்? வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டு இயேசு கிறிஸ்து வர்றாராமா கவனமா இருங்க அப்படின்னு சொல்றதுக்குள்ள போயிடலாமே. யாரும் உன்னை வான் பண்றதுக்கும் யாரும் உன்னை திருப்புறதுக்கும் நேரம் இல்லாத ஒரு தருணத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும். அதனாலதான் வேதம் சொல்லுது, விழித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பார்த்துக்கணும். இன்னும் சொல்ல போனால் லோத்தின் மனைவியை காட்டிலும் மிக மோசமான நிலைமையில இருக்கிறோம். அவ கூட கையை பிடிச்சு விட்டோம்னா வந்துட்டான் இல்லையா? மருமக்கள் மாதிரி அங்கேயே இல்லை, அவ வந்துட்டான். வந்துதான் திரும்பி பார்த்தான். அவ திரும்பி பார்த்ததுன்னா அந்த இமை பொழுது தருணத்துக்குள்ளதான் திரும்பி பார்த்தான். நம்ம இப்ப வாழ்க்கையே திரும்பிதான் கிடையாது. அன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புவதற்கான அவகாசம் கிடைக்காது. அன்றைக்கு உங்களுக்கு பாவ மன்னிப்புக்கும் பாவ வருத்தத்துக்குமான நேரம் கிடைக்காது. தேவனோடு ஒப்புரவாவதற்கான சமயம் உங்களுக்கு வாய்க்காது. அப்படி இருக்கிறதுனால இன்னைக்கே நம்ம அவருக்கு பிரியமா வாழ வேண்டிய அவசியம். அல்லேலூயா. அப்போ தேவனால் பிறந்தவன், மறுஜென்மம் முழுக்கு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், இப்படிலாம் எழுதப்பட்டிருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அப்படி அந்த மனிதன் மறுபிறப்பின் அனுபவத்தை அடையும் போதுதான் அந்த மனுஷன் அவனுடைய இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்துவை யாரா வச்சிருக்கிறான்? இரட்சகராகவும் ராஜாவாகவும் வைத்திருக்கிறான். அப்போ அது அலங்கரிக்கப்படல, அப்போ அது ஜோடிக்கப்படல. அவனுக்குள்ள இருந்து துரத்தப்பட்ட அசுத்த ஆவி அது போய் திரும்ப அடுத்த டூருக்கு வந்து பார்த்தாலும் இங்க ராஜாவா இருக்கிறத பார்த்துட்டு அவன் போயிடுவான். இன்னைக்கு அநேக நேரத்துல பிசாசு ரட்சிக்கப்பட்டவர்களையும் விட்டு வைப்பதில்லையே. ஏன்? அநேக நேரத்துல ஞானஸ்நானம் பெற்ற கிறிஸ்தவர்களையும் கூட பிசாசு விட்டு வைப்பதில்லையே. ஏன்? உள்ள நல்ல தொடர்ச்சி சுத்தமா வச்சிருக்குது, யாரு வந்தாலும் குடியேறிக்கலாங்கிற மாதிரி. அதனால அவன் போறான், 7 பேரோட வந்துடுறான். நல்ல கவனிங்க. அதனாலதான் ரட்சிக்கப்பட்டா மட்டும் போதாதுங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்முடைய வாழ்க்கை தேவன் எதிர்பார்க்கிற விதத்துல நடத்தப்பட வேண்டியது அவசியம். நம்ம எல்லாம் இன்னைக்கோ பெற்றுக்கொண்டு ஒரு அனுபவத்தை வைத்துக் கொண்டு ஆமா நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னே வாழ்றோம், அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். இல்ல, ரட்சிக்கப்பட்டது உண்மை, உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இருந்த பிசாசு துரத்தப்பட்டு விட்டது உண்மை. ஆனா இப்போ ஜோடிக்கப்பட்டதா இருக்கக்கூடாது, கிறிஸ்து அங்கே ராஜாவாக இருக்கிறார். சரி, ஏன் இந்த மறுபிறப்பு என்பது அவசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம் மரித்த நிலைமையில இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? மரித்த. எபேசியர் 2:1 வேகமா போறேன். 2 எபேசியர் 2:3 நாம் கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யாரா இருக்கிறோம்? கோபாக்கினையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தது எபேசியர் 2:2 நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அடுத்தது ரோமர் 5:12 நாம் ஆதாமியுடைய பாவ இயல்பினால் ஆளுகை செய்யப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அப்போ ஒரு மனுஷன் ஏன் மறுபடியும் பிறக்கணும்னா, அந்த மனுஷன் எப்படி எல்லாம் இருக்கிறானா? மரித்த நிலைமையில் இருக்கிறான். பாவத்தின் நிமித்தம் மரித்த நிலைமையில் இருக்கிறதுனால தேவனோடு இருக்கிற உறவு இல்லை. அடுத்தது கோபாக்கினையின் பிள்ளையா இருக்கிறான், கீழ்ப்படியாமையின் பிள்ளையா இருக்கிறான். ஆதாமினுடைய பாவம் அந்த மனிதனை என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கிறதுனாலதான் மறுபிறப்பு என்பது எசென்ஷியல். ஐயா, நீங்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவசியம் என்று நாங்கள் சொல்வதற்கு காரணம் என்ன? இயேசு வேத போதகனாகிய நிக்கோதேமை பார்த்தே சொன்னார், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று. இல்லையா? அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அவன் வேத போதகனாகவும் இருந்தான், இயேசுவை ரகசியமாக வந்து சந்திக்கிறவனாகவும் இருந்தான். இயேசுவை குறித்து அவனுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு, அபிப்பிராயம் இருந்துச்சு. மற்றவர்களை மாதிரி கல்லெறி இருக்கலாம். ஒருவேளை இவர் மேசியாவாக இருந்தால் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்திருக்கலாம்.
அப்படி எண்ணங்கள் வந்த போதும் கூட இயேசு சொன்னாரு, மறுபடியும் பிறக்காட்டா நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன செய்ய மாட்டேன். அதனால தான் நாங்க அழுத்தமா சொல்றோம், நீங்க பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், எத்தனை தலைமுறை கிறிஸ்தவ பின்னணியத்தை உடைய குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், தனிப்பட்ட விதத்தில் உன்னுடைய உள்ளத்துக்குள்ள இயேசு ரட்சகராக, இயேசு ராஜாவாக வராவிட்டால் யாருல எங்க ராஜ்யத்துக்குரிய இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வார்த்தை தான் சொல்லியிருக்குது. யோவான் 3:5. அதுல சில நேரத்தில் அந்த வசனத்தை என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா பேசிடுறாங்க. அது ஞானஸ்நானம் அல்ல. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 2 வார்த்தை, ஒன்று கர்த்தருடைய வசனம், இன்னொன்று கர்த்தருடைய ஆவியானவர். The word of God and the spirit of God. ஒருவன் எப்படி மறுபடி பிறக்கிறானா? 5ஆம் வசனத்தில் பாருங்க, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியால். இந்த இடத்துல ஜலம் என்பது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி கர்த்தருடைய வார்த்தைக்கு அடையாளமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனிதனை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் செய்யும், அதையும் ஜலம் என்று தான் சொல்லி, தண்ணீர் தான் சொல்லி. அடுத்தது பரிசுத்த ஆவி. அடுத்தது என்னது? பரிசுத்த ஆவி. சரி, ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கர்த்தருடைய வசனமும் கர்த்தருடைய ஆவியானவரும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மறுபிறப்பின் அனுபவத்தை கொண்டு வருவதற்கு ஒரு தேவ மனிதனும் தேவை என்று சொல்கிறார். யாரும் தேவை? ஏன்? அந்த தேவ மனிதன் போய் சுவிசேஷத்தை சொல்லணும் இல்லை, அந்த தேவனுடைய மனிதன் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை கேட்கும் போது தானே அவன் இருதயத்தில் குத்தப்பட்டு அவன் என்ன செய்யறான்? தேவன் பட்சமா. அப்போ சிலர் என்ன சொல்றாங்கன்னா, the word of God and the spirit of God and the man of God, 3 பேரும் தேவை. இதுல மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குது, ஆனா நிராகரிக்க முடியாது. இப்போ ரதத்துல போயிட்டு இருக்கிறான், அவன் வாசிக்கிறான், ஆனா அவனுக்கு விளக்கி சொல்றதுக்கு ஒரு மனுஷன் தேவைப்பட்டானா? ரதத்துல ஏறி பிலிப் என்ன சொல்றான்? வசனங்கள் எல்லாம் சுட்டி காட்டணும். அப்போ ஒரு மனுஷனும் தேவை, கர்த்தருடைய வசனமும் தேவை, தேவ ஆவியானவரும் தேவை. ஒரு மனிதன் மறுபிறப்பு அடைவதற்கு. மறுபிறப்பு, ஐயா சுவிசேஷம் சொல்கிறவர்களே, ஏதோ நான் இயேசுவை அறிந்திருக்கிறேன் என்பதனால் மாத்திரம் அல்ல, நீங்கள் தேவனுடைய மனுஷனாகவும் இருக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். யாரை போல? பிலிப்புவை போல. நீங்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வார்த்தையின் விளக்கத்தை கொடுப்பதற்கு அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏசாயா 53 அதிகாரத்தை வாசிட்டு இருக்கிறான். அது யாருக்கு புரிஞ்சிருந்துச்சு? ஏற்கனவே ஆமா தெரிஞ்சதுனால உடனடியாக அவனுக்கு சொல்லி கொடுத்துட்டான். என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஒன்னு சொல்லட்டுமா? பிலிப்பு நீதிமானாக்கப்படுதலை குறித்து அந்த மந்திரிக்கு பிரசங்கம் பண்ணினான். எதை பேசினான்? எப்படி? விசுவாசித்தால் நாம் நீதிமானாக. அப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை பிலிப்பு நன்றாக அறிந்திருந்தான். அவன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட்டான். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவங்கிட்ட போய் சுவிசேஷத்தை சொல்றான். விலகி சொன்ன உடனே மறுபிறப்பின் அனுபவம் நடக்குது. ஞானஸ்தானம் எடுத்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய நாம் ஆகிறோம். இப்போ மந்திரியுடைய இருதயத்துக்குள்ள இயேசு ரட்சகராகவும் ராஜாவாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு நம்ம யாரா இருக்கணும்னா பிலிப்பு மாதிரி இருக்கணும். யார் மாதிரி இருக்கணும்? பிலிப்பு மாதிரி இருக்கணும். நிறைய நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம்? அது கடமைக்காக செய்யப்படுகிற ஒன்று அல்ல. யோசிச்சு பாருங்களேன், ஒரு ஆபரேஷன் தியேட்டர்ல, ஒரு ஐசியூல இருக்கிற ஒரு பேஷண்ட்டை ரெஸ்கியூ பண்றதுக்கு யார் போகணும்? டாக்டர் போகணுமா, இல்லை அங்க இருக்கிற வார்டு பாய் போகணுமா? சொல்லுங்க. வார்டு பாய் நல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி அவரை அனுப்பிட்டா போதுமா? யோசிக்கிறார், எதுக்கே நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கேன் இல்லையா? அப்போ ஒரு மனுஷன் பாதிக்கப்பட்டிருக்கிற பாதிப்பை அறிந்து அவனுக்கு என்ன மருத்துவம் செய்தால் அவன் பிழைப்பான்னு தெரியக்கூடிய புரிந்து கொள்ளுதல் இருக்கக்கூடிய வேத வசனத்தை அறிந்திருக்கிற தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற மனிதர்கள் இன்றைக்கு தேவை. அப்போ சுவிசேஷத்தை
சொல்ற நபரே ரட்சிக்கப்படாம இருந்தான், அவனுக்கே எதுக்காக ரட்சிப்புங்கிறது தெரியாம இருந்தான், சபைக்குள்ள வந்துட்டோம் நான் கண்டிப்பா சுவிசேஷம் சொல்லணுமாங்க, வேற வழி இல்லைன்னு சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக கையில 4 டிராக்ஸை வச்சுட்டு போனா நாளைக்கு அது ஓ ஆத்மாவுக்கே கண்ணியா மாறிடுனேன். சரி, இந்த மறுபிறப்பு எப்படிதான் ஏற்படுறது? ஒன்றும் பண்ண முடியாது, இது அவர் கையில தான். நான் தான் சொன்னேன், மறுபிறப்ப என்ன மறுபடியும் பிறக்க பண்ணுங்க ஆண்டவரை நீங்க என்ன செய்ய முடியாது, ஜெபிக்க முடியாது. இது இயற்கையாக இயல்பாக தேவனால் நடப்பிக்கப்படுகிற ஒன்று. எப்போ நடக்குது? அப்போ ஒரு சுவிசேஷத்தை ஒரு மனுஷனுக்கு சொல்லும் போது அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையும் அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவரும் தேவனுடைய மனுஷனும் சேர்ந்து பேசுகிற காரியத்தை ஒரு மனுஷன் எப்படி கேட்கிறான், எப்படி செவி கொடுக்கிறான் என்பதிலேயே தேவனால் அவன் மறுபடியும் ஜெயிக்கப்படுகிறான். How we respond. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோம், எப்படி நாம் விசுவாசிக்கிறோம் என்பதின் அடிப்படையிலேயே ஒரு மனிதன் என்ன செய்யப்படுகிறான், மறுபடியும். மற்றபடி இதுல யாரும் எந்த விதத்திலையும் உதவி செய்யவே முடியாது. இது முழுக்க முழுக்க தேவனிடத்தில் இருந்து வருவது. எங்க இருந்து வருவதுதான். ஆனா இது தேவையா? ஆமா தேவை. இந்த மறுபடியும் பிரகார கிறிஸ்துவுடைய வாழ்க்கை என்ன? அவன் கோபாக்கினையின் பிள்ளை, அவன் கீழ்ப்படியாமையின் பிள்ளை, அவன் இருளில் இருக்கிறான். பவுல் நிருபத்தில் எழுதும்போது சொல்றான்னா, முன்னே நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். அப்படின்னா மறுபடியும் பிறக்கிறதுக்கு முன்னால ஒரு மனுஷன் யாரா இருக்கிறான்? மறுபடியும் பிறந்த பிறகுதான் அவன் யாரா மாறுறான். இன்னொன்னு, இந்த மறுபடியும் பிறந்த பிறகுதான் ஒரு மனிதன் தேவனுடைய குடும்பத்துக்குள்ள வரலாம். யாரா வர்றான்? தேவனுடைய குடும்பம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இருக்கா? இப்பொழுது நாம் என்னவா இருக்கிறோம்? இப்ப இந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த ஒரு குடும்பத்துக்குள்ள அவருடைய பிள்ளையாக நம்ம வர்றதுக்கு காரணமே அந்த மறுபிறப்பின் அனுபவம் தான். அப்போ என்னுடைய தாய் எவ்வளவு பக்தி உள்ளவளாக இருந்தாலும் அவள் என்னை பெற்றெடுத்ததினாலே நான் கிறிஸ்தவனாக இல்லை. நான் மறுபிறப்பின் அனுபவத்தை பெறும் போதே நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக மாறுகிறேன். இதுதான் என்ன தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவனாக மாற்றுது. என்னதெல்லாம் அதுல பங்கு வகிக்குது? கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய ஆவியானவரும் கர்த்தருடைய மனிதனும். அவங்கதான் எனக்கு முக்கியமான பங்கு வகிக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், கர்த்தருடைய ஆவியானுடைய நடத்திப்புக்கு நம்மளை விட்டு கொடுக்கணும். கர்த்தருடைய வசனம் கர்த்தருடைய மனிதர்கள் மூலமாய் சொல்லப்படும் போது அதை நாம் நல்ல விதத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது, விசுவாசிக்கும் போது, அந்த தருணத்திலேயே நாம் என்ன செய்யப்படுகிறோம்? மறுபடியும் பிறக்கிறோம். அப்போ தாயின் வயிற்றுக்குள்ள போயிட்டு வர்றதை குறித்து இயேசு பேசல. நாம் மறுபடியும் பிறத்தல் என்பது கிறிஸ்துவின் குடும்பத்துக்கு அங்கத்தினர்களாய் மாறுகிறோம், புது சிருஷ்டியாய் மாறுகிறோம். இப்படி புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிற நம்மை குறித்து அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சி என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நாம் இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் எப்படி வெளிப்படுவாரு? இப்ப சொல்லுங்க, மின்னல் மாதிரியா, இமைப்பொழுதான்? இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இமைப்பொழுதில் அவரை போல. விசுவாசிக்கிறீங்களா? இமைப்பொழுதுனா எவ்வளவு டைமுங்க உங்களுக்கு தெரியும் தானே? மின்னல்லாம் எவ்வளவு நேரம் தெரியும் தானே? ரெண்டு தான் சொல்லியிருக்குது. இதுக்குள்ள எந்த நம்ம என்ன செய்ய முடியாது, வேலைகளையுமே செய்யறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அதனால நம்முடைய வாழ்க்கை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அவசியம். சுயத்திற்கு மறித்தவர்களாக, ஆசை இச்சைகளுக்கு சிலுவையில் அறிகின்றவர்களாக, பிதாவின் சித்தம் செய்கிறவர்களாக, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாத, உலகத்தில் அன்பு கூடாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது அவசியம். அப்பதான் பிசாசினுடைய எல்லா கிரியைகளையும் மேற்கொள்வதற்கான பலத்தினாலே நாம் இடையிட்டப்பட்டவர்களாக இருப்போம். அப்படி ஒரு தேவனுடைய சபையாக, தேவனுடைய குடும்பமாக நாம் காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. எழுந்திருக்கலாம், ஜெபிப்போம்.